ஹாய் ஹலோ வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 12 பல்லு பூண்டு, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயமும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன். எண்ணெயும் உப்பும் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுலேயே எல்லாம் இருக்குது, மஞ்சள் எல்லாமே இருக்குது. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது நம்ம புளியை கரைச்சிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காரக்குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இங்கே வச்சுருக்கேன், பாத்திரம் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் இந்த வெந்தயமும், இந்த அரை டீஸ்பூன் வெந்தயமும் அரை கடுகும் போட்டுக்கலாம். புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இந்த இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்ட அப்புறம் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்ட அப்புறம் இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, காரம், புளி எல்லாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த மூணும் பேலன்ஸ்டாக இருந்தால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வந்த உடனே குறைச்சி வச்சிடலாம், மூடி போட்டு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இதை இப்போ குறைச்சிட்டு மூடிட போகிறேன் நான். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க குறைச்சி. அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதங்கி வரும், அப்போ நிறுத்திடலாம். இந்த மிளகா டேஸ்ட்டும் பண்ணி பாருங்கள். இந்த மிளகா வாசனை போயிடுச்சுன்னா நிறுத்திடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதால் இன்றைக்கி நான் போடல. அதை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் லன்ச். இது ஒரு நல்ல காம்பினேஷன். காரக்குழம்பு, அப்பளக்கூட்டு, முட்டை பொரியல், அப்பளம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.